அவர் நாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவர் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. அவருடைய நாமத்தை பயன்படுத்த நீங்க ஆரம்பிக்க உங்களுக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட ஆரம்பிக்கும். வேதத்தில் எனக்கு பிடித்த ஒரு வசனத்தை உங்கள் மத்தியில் நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகம் 9:16 சீக்கிரமாய் வாசியுங்கள். என்னுடைய வல்லமையையும் வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாக. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வல்லமைய சொல்லுங்க சாமி. என்னுடைய வல்லமைய உன்னிடத்தில் காண்பிக்கும்படி. ஆமென். பூமி எங்கும் என்னுடைய நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கும் உன்னை நான் நிலை நிறுத்தினேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இந்த வார்த்தையை சொன்னார். என்னுடைய வல்லமை நான் உன்னிடத்தில் காட்டும்படிக்கும் என்னுடைய நாமத்தை பூமி எங்கும் பிரஸ்தாபம் பண்ணும்படிக்கும் உன்னை நான் நிலை நிறுத்தினேன் என்கிற வார்த்தை பல வருஷங்களுக்கு முன்பாக கர்த்தர் என்று சொன்னார். பிடித்த ஒரு வசனம். பின்பு இதை படித்த போது எனக்கு தெரிஞ்சிச்சு, ஐயோ இந்த வார்த்தை யாருக்கு சொல்றாரு? பார்வோனுக்குள்ள சொல்லுகிறாரு. ஆகவே இது நெகட்டிவான ஒரு மீனிங் இல்லையா அப்படின்னு நீங்க கூட நினைக்கலாம். இதுல பாருங்க, 2 வார்த்தை வருது. என்னுடைய வல்லமை, எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய நாமம். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய வல்லமை, என்னுடைய நாமம். இப்ப நெகட்டிவ் பாசிட்டிவ் அப்புறம் பார்ப்போம், முதல் தொடர்பை பார்ப்போம். வல்லமை, நாமம். சொல்லுங்க, நாமம், அவர் நாமம் எங்கே உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவர் வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமென். எங்கே அவருடைய வல்லமை சொல்லுங்க கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே அவர் நாமம் உயர்த்தப்படுகிறது. நான் சொல்ற மறந்துடவே கூடாது. திரும்ப சொல்லுங்க பாப்போம் கரெக்டா. எங்கே அவருடைய நாமம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கே அவருடைய வல்லமையே கட்டவிழ்க்கப்படுகிறது. எங்கே அவருடைய வல்லமை கட்டவிழ்க்கப்படுகிறதோ அங்கே அவருடைய நாமம் உயர்த்தப்படுகிறது.